ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான சுண்டைக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க. நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக தட்டிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவு நம்ம சுண்டைக்காயில் இருக்கிற விதைகள் நீக்கிட்டு சுத்தமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு சுத்தம் பண்ண சுண்டைக்காயும் கறிவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம நைஸாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான சிம்பிளான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இது தோசைக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.